எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம எந்த வண்டியை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்மகிட்ட இருக்கிற டியூக் 390 தாங்க, ஜென் 3. இந்த வண்டி பார்த்திங்கன்னா எடுத்து ஒரு 6 மந்த் ஆச்சு. அண்ட் இப்போ தான் ஒரு ஃபுல் வீடியோவே போடுறேன். அண்டு இந்த வீடியோ லென்த்தாக இழுக்க வேண்டாம்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஃபஸ்ட்டு இந்த டிஎஃப்டி டிஸ்பிளே பற்றி பார்த்துடலாம். ஸோ அதுக்கு தான் இன்றைக்கி இந்த கண்டென்ட்டு. வண்டி ஆன் பண்ணலாம். லோகோ வேறு மாதிரி இருக்குங்க இந்த லோகோ. அண்ட் இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா வண்டி ஸ்ட்ரீட் மோடில் இருக்குது. ஸோ ஸ்ட்ரீட் மோடில் இருந்தால் எல்லாமே காட்டும். ஃபியூவல் ரேஞ்சிலிருந்து பேட்ரி, ஓடோமீட்டர் எல்லாமே காட்டும். அண்டு இதோட ஃபங்க்ஷன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா மோட்டர் சைக்கிள் அப்படின்னு இருக்குது. அந்த இதுக்குள்ளே போயிட்டிங்கன்னா ரைட் மோடு இருக்கும். ரைட் மோடில் இதில் வந்து ஸ்ட்ரீட் மோட் இருக்கும், அண்ட் ரைன் மோட் இருக்கும், அண்ட் ட்ராக் மோட் இருக்கும். இது மூணுக்கு என்ன டிஃப்ரெண்ட்டுனா, ட்ராக் மோடுனா ஸ்பீடு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும், அதாவது பவர், ஃபுல் பவரும் பொட்டன்ஷியலும் காட்டும். அண்ட் ரைன் மோடுனா கொஞ்சம் பவர் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அண்ட் ஸ்ட்ரீட் மோட்லேயும் ஓகே அப்படி தான் இருக்கும். அண்ட் ரைன் மோடில் தான் ரொம்பவே கம்மியாக இருக்கும். அண்ட் அதுக்கு கீழே பார்த்துட்டிங்கன்னா ஏபிஎஸ் இருக்குது. ஏபிஎஸ் ஆன் பண்ணுறதுனா ஆன் பண்ணிக்கலாம், ஆஃப் பண்ணுறதுனா ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் எம்டிசி. ஸோ இது ஒன்றும் இல்லைங்க, ட்ராக்ஷன் கண்ட்ரோல் தாங்க. ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஆன் பண்ணுறதுனா ஆன் பண்ணிக்கலாம், இல்லைனா ஆஃப் பண்ணிக்கலாம். அண்ட் அதுக்கு கீழே பார்த்திங்கன்னா லான்ச் கண்ட்ரோல்னு ஒன்று இருக்கும். அது வந்துட்டு பார்த்திங்கன்னா ஆஃபில் இருக்குது நமக்கு. அண்ட் வெளியே வந்துட்டோம்னா பைக் இன்ஃபோங்க. பைக் இன்ஃபோவில் ஒன்றும் இல்லை, கூலண்ட் டெம்பரேச்சரு, அண்டு ஃபியூல் ரேஞ்சு, அண்ட் பேட்ரி, அண்டு ஓடோமீட்டரில் எவ்வளோ கிலோமீட்டர் ஓடி இருக்குன்னு காட்டும். அண்டு கீழே அதுக்கு கீழே வந்துட்டு பார்த்திங்கன்னா சர்வீஸ் இருக்குங்க. நெக்ஸ்ட்டு சர்வீஸ் நம்ம எப்போ விடணும்னு இருக்கும். பட் நான் இந்த சர்வீஸை பார்த்து விட மாட்டேன், இந்த இதில் வர கணக்கை பார்த்து நான் விட மாட்டேன். அண்ட் அதுக்கு கீழே பார்த்திங்கன்னா ட்ரிப்பு. நார்மலாக எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான் ட்ரிப் 1 ட்ரிப் 2ங்கிறது. ஸோ இதை உங்களுக்கு அவ்வளோ தெரிய வேண்டிய அவசியம் இல்லை, சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, சாரி இருக்குங்க. அதுக்கு கீழே ஸ்பீடு கண்ட்ரோல்னு இருக்குங்க. இந்த ஸ்பீடு கண்ட்ரோல் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம வண்டி எவ்வளோ தான் ரேஸ் பண்ணாலும் அந்த கிலோமீட்டருக்கு மேலே போகாது. அதை நம்ம செட் பண்ணி வச்சுக்கலாம். இங்கே இருக்குது பார்த்திங்களா 50 அப்படின்ட்டு நமக்கு என்ன ஸ்பீடு பிடிச்சிருக்கோ அந்த ஸ்பீடில் செட் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கு கீழே பார்த்திங்கன்னா ஆடியோ சிஸ்டம். இதெல்லாம் நான் பெருசாக யூஸ் பண்ண மாட்டோம், நீங்களும் யூஸ் பண்ண மாட்டீங்க. அண்ட் இது வந்து ப்ளூடூத் கனெக்ட் பண்ணுங்க இந்த ஆடியோலாம் கண்ட்ரோல் பண்ணணும். இது வந்துட்டு பைக்கில் ஸ்பீக்கர் இருக்காது, உங்கள் மொபைலில் இல்லை ஹெட்ஃபோனில் வர ஸ்பீக்கரில் தான் நீங்கள் கேட்குற மாதிரி இருக்கும். அண்ட் இதில் வால்யூம் அப்பு டவுனு, நெக்ஸ்ட்டு சாங் பண்ணிக்கலாம். அண்டு பாஸ் பண்ணுறதுனா பாஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன்லாம் இருக்குது. கீழே வந்துட்டு பார்த்திங்கன்னா செட்டிங்ஸ். இது வந்து ஃபியூச்சர்ஸுங்க. அதாவது மெயினில் இந்த இடத்துல உங்களுக்கு என்ன வேணும், ஃபியூயல் வேணும்னா ஃபியூயல் வச்சுக்கலாம். இருங்க காட்டுறேன். உங்களுக்கு பிடிச்ச ஃபியூயல் வேணும்னா ஃபியூயல் வச்சுக்கலாம். இங்கே காட்டுதுங்களா? இல்லை ட்ரிப் மீட்டர் வேணும், இல்லைன்னா வேறு கான்ஸ் இந்த மாதிரி வேறு ஏதாவது வேணும் அப்படின்னாலும் வச்சுக்கலாம். இந்த மாதிரி 4 ஆப்ஷன் இருக்குது. ஸோ இது எனக்கு தேவைப்படாது. அண்டு கனெக்டிவிட்டி இது ப்ளூடூத் தாங்க. ப்ளூடூத்து மொபைலில் இல்லை பேர் பண்ணிக்கலாம், இல்லை ஹெட்ஃபோன் பேர் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி இல்லை என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா குயிக் ஷிஃப்டருங்க. குயிக் ஷிஃப்டர் வந்துட்டு நம்ம கிளச்சை பிடிக்காமல் கியர் ஷிஃப்ட் வேணால் பண்ணிக்கலாம், டவுன் பண்ண முடியாது, ஷிஃப்ட் வேணால் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஆப்ஷன் நான் ஆஃபில் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா அது சும்மா தொட்டாலே குயிக் ஷிஃப்டர் விழுகுதுங்க, நல்லா ஸ்மூத்தாக தான் இருக்குது. இது வந்து ஷிஃப்டிங் லைட், அதாவது ஆர்பிஎம் வந்துட்டு நம்ம ஃபுல் த்ராட்டல் கொடுத்தா இங்கே விட்டு பிளாங்காக எரியும் லைட்டு. அது வந்து எந்த ஆர்பிஎம்மில் நமக்கு வேணும் அப்படின்னு அது செட் பண்ணிக்கலாங்க. நான் வந்துட்டு பார்த்திங்கன்னா 6000 ஆர்பிஎம்மில் வச்சுருக்கேன். உங்களுக்கு தெரியுதான்னு தெரில இங்கே. ஸோ அது அப்புறம் குயிக் செலக்டர். இது வந்துட்டு ஒன்றும் இல்லைங்க, ரைட் மூடு. சப்போஸ் நம்ம வந்து ஃபங்க்ஷன் வந்து இதுக்குள்ளே தான் போய் ஒரு ட்ராக் மூடாக இருந்தாலும், ரைட் மூடாக இருந்தாலும், ஸ்போர்ட்ஸ் மூடு எல்லாமே இதில் உள்ளே போய் மாற்றுற மாதிரி இருக்கும். சப்போஸ் நம்ம ட்ராவலில் இருக்கோம் அப்படின்னா டப்புன்னு இந்த பட்டன் ஆஃப் பண்ணோம்னா நமக்கு ரைட் மூடு, அதாவது ஸ்டாப் பண்ணிவிட்டு தான் எதுவாக இருந்தாலும் பண்ண முடியும். ரைட்லேயே எதுவும் பண்ண முடியாது. ஸ்டாப் பண்ணிவிட்டு மேலே அமுத்துனா மேலே அமுத்திக்கலாம், இல்லை கீழே டவுன் பண்ணால் டவுன் பண்ணிக்கலாம். அந்த தகுந்த மாதிரி நம்ம வச்சுக்கலாம். வெறும் ரைட் மூடு மட்டும் இல்லைங்க, பைக் இன்ஃபோ, இந்த மாதிரி ஸ்பீடு கண்ட்ரோலு, ஆடியோ, ட்ரிப் 1 ட்ரிப் 2 இந்த மாதிரி நிறையா பார்த்துக்கலாங்க. அண்ட் இதில் இன்னொன்று என்னென்னா சைடு ஸ்டாண்ட் இண்டிகேட்டரும் வந்துடும். அண்ட் இது எல்லாமே செய்யணுன்னா கீ சுவிட்ச் ஃபஸ்ட்டு ஆனில் இருக்கணும். ஆஃபில் இருந்துட்டு நம்ம இதெல்லாம் பண்ண முடியல, இந்த ஆப்ஷன்லாம் காட்டல அப்படின்ட்டு இருக்கும். கீ சுவிட்ச் ஆன் பண்ணால் மட்டும்தான் இந்த ஆப்ஷன் ஃபுல்லாக நம்ம செட் பண்ணி வச்சுக்க முடியும். அண்டு அவ்வளோதாங்க, இதுதாங்க விஷயம், மற்றபடி வேறு எதுவுமே இல்லை. அண்டு நான் எப்பயுமே ட்ராக் மூடில் தான் வச்சு ஓட்டுவேன். உங்களுக்கு சொந்த ஸ்ட்ரீட் மூடில் வச்சேன். அண்டு ஸ்ட்ரீட் மூடில் வச்சா இப்படி தாங்க இருக்கும், ஒவ்வொரு மூடுக்கு தகுந்த மாதிரி மாறிடும். அண்ட் அவ்வளோதாங்க, வேறு லெவலில் இருக்குது பிளேஸும்.
இதுக்கு மேலே ஒன்றும் இல்லை. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நமக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். இதுதான் ஃபஸ்ட்டு ஃபுல் வீடியோ போடுறேன். அண்டு கொஞ்சம் பதட்டமாக தான் இருக்குது. ஓகே, பாய்.